உயிரற்றோராக இருந்த உங்களுக்கு அவனே உயிரூட்டினான். உங்கள் உணர்வு உயிரூட்டுது. எந்த ஒன்றும் உயிரூட்டாது. மனசில் அமைதி ஏற்படுது. அந்த தேவை உங்களுக்கு முக்கியமாக இருக்கு, தெளிவு கொடுத்துருக்கு, விரும்புகிறீங்க. அதை வாழணுங்கிற எண்ணத்தை கொடுக்குது, நிம்மதி தருது. அது அந்த நேரத்தில் உருவாகிறது. ஏதோ ஒன்று இல்லை கொடுக்கறது இல்லை, உணர்வு உங்களுக்கு அறிவிக்குது. பின்பு அவன் உங்களை மரணிக்க செய்வான், மீண்டும் உங்களை உயிர் பெறச் செய்வான், பின்னர் நீங்கள் அவனிடமே மீட்கப்படுவீர்கள். நன்மை நிகழுது, அடுத்து எனக்கு இருக்குங்கிறத மறந்துடுறீங்க, இதை வச்சு வாழ்ந்துக்கிறீங்க எண்ணத்துக்கு வந்துடுறோம். மரணிக்கிறீங்க. கொடுக்கப்பட்டது இன்னும் உண்டு, இன்னும் உண்டு, இன்னும் உண்டு, எல்லை இல்லாதது உண்டுன்னு மறக்கிறீங்க. அதை உணர்வு தொடர்ச்சியாக எனக்கு வேணுன்றதை மறக்கிறீங்க. இருக்குது கொண்டே வாழ்ந்துக்கலாம் நினைக்கிறீங்க. அதாவது கடந்த கால நினைவுகளை கொண்டே வாழ்ந்துக்கலாம் நினைக்கிறீங்க. நினைவுகளுக்கு தான் நினைவு சின்னம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? இறந்தவர்களுக்கு போகிறோம். இன்னும் உலகம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் கல்லறையாக இருக்கும். பெரிய பெரிய இடம், கல்லறைகள்லாம் பெரிய பெரிய இடம், நிறைய செலவு பண்ணி வாழக்கூடிய மனிதர்களுக்கு ரொம்ப சிரமம். இவ்வளோலாம் கொடுக்க முடியாது, இவ்வளோ செலவு பண்ணிலாம் கொடுக்க முடியாது. ஆனால் இறந்து போனதுக்கு இப்போ எத்தனை கோடியில் வேணாலும் என்ன பண்ணுவோம், நினைவு சின்னங்கள் உருவாக்கும். பெரிய இடமும் வேணும், பல ஏக்கர் வேணும் இறந்து போனதுக்கு இல்லையா? பிணம் இறந்து போனால் பிணம் தானே, யாராக இருந்தாலும். புத்தர் இறந்தாலும் பிணம் தானே. வாழும்போது அவர் வழிகாட்டுவார், வாழ்ந்தபோது. இறந்து பின்னால் அவர் யாராக இருந்தாலும் அவர் பிணம் தானே. அந்த பிணத்துக்கு அதுக்கு பெரிய பெரிய இடம் கட்டுங்க, உலகம் போகிறான். அது ஒரு இடத்துல பார்த்தாது. ஒரு பணத்தை ஒரு இடத்துல பதைப்பீங்க. என்ன அந்த பணத்தை பேரை சொல்லிக்கிட்டு பல இடத்துல உருவாக்கிட்டு இருக்கீங்க. வாழக்கூடிய மனிதனுக்கு இவ்வளோலாம் கொடுக்க முடியாது, அவ்வளோலாம் ஒதுக்க முடியாது. உங்களுக்கு நிதி ஒதுக்க முடியாது. 1 லட்சம் கொடுக்குறதே பெரிய விஷயம், 2 லட்சம் கொடுக்குறதே பெரிய விஷயம். ஆனால் இறந்தவர்களுக்கு பல கோடியில் 50 கோடி 100 கோடி 1000 கோடி அதுக்கு ஒதுக்க முடியும் இல்லையா? அப்படி தான் உருவாக்கும். நீங்கள் யாரையும் குறை சொல்லிடலாம் முடியாது. நீங்கள் நினைவுகளில் வாழ விரும்புகிறீர்கள், அப்படி தான் உருவாங்குவாங்க. நம்முடைய தலைவர்களும் அப்படி தான் வருவாங்க. நீங்கள் தலைவரானாலும் அப்படி தான் இருப்பீங்க. நீங்கள் உணர்வை பின்பற்றவில்லை, உயிரூட்டக்கூடியதை பின்பற்றவில்லை, இறந்தவர்களை உங்களுடைய அறிவை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள். அப்படித்தான் நிகழும். நீங்கள் வந்தாலும் அதைத்தான் செய்வீர்கள். அதிலிருந்து மாறுவதற்குத்தான் வேதம். வேதத்தை கொண்டே, அதன் விளக்கத்தை கொண்டு, வேதத்தை கொண்டு யாரும் வழிகாட்ட மாட்டாங்க. வேதத்தின் விளக்கத்தை கொண்டு தான் மனிதனை வழிகாடுகின்றான். கடந்த கால விளக்கம் அது. அந்த நேரத்தில் அவனுக்கு தேவையான ஒன்று சொல்லப்பட்டது. அந்த விளக்கத்தை எடுத்துக்கொண்டீர்கள், வேதத்தை விட்டு விட்டீர்கள். இன்னும் வேதத்தின் விளக்கத்தையே வேதம் என்று சொல்லக்கூடியவர்களாக நாம் மாறிவிட்டோம். வேதத்தின் விளக்கத்தையே வேதமாக எடுத்துக்கொண்டு விட்டோம். இதுதான் பிரச்சனையும். அவனுக்கு வேதம் என்னன்னு தெரியல, வேதத்தின் விளக்கமும் புரியல. வேதத்தின் விளக்கத்தை விளக்கமாக எடுத்துக்கொண்டு பிரிந்து போகிறோம். நம்ம ஒரு விஷயம் உங்களை பிரிக்கிறது என்றால் அது விளக்கம் உங்கள் காலத்திற்கு சொல்லப்பட்டதல்ல. வேதம் எல்லா காலத்திற்கும், அதனுடைய விளக்கம் அந்தந்த காலத்திற்கு, அந்தந்த காலத்துக்கு உரியவர்கள் வந்து அந்த விளக்கத்தை உங்களுக்கு கொடுப்பார்கள். அது உங்களை ஒன்று சேர்க்கும், பிரிவினை உண்டாக்காது. தேவை உணர்வில் ஏற்படும் போதெல்லாம் நீங்கள் விரும்பும் பொழுது மீண்டும் உயிரிட்டப்படுகின்றோம். கொடுக்கப்படுகிறது, கொடுத்ததை பிடித்துக் கொள்கிறீர்கள். இனியும் எனக்கு கொடுக்கப்படுகிறது என்று உணர்வை கவனிப்பதை மறந்து விடுகிறீர்கள், இறந்து விட்டீர்கள். அந்த இறந்து விட்டதில் உங்களுக்கு சிரமம் ஏற்படுகிறது. உடம்புல ரத்தம் போகல, விரல்கள் எல்லாம் கைகள் எல்லாம் கருக்கிறது, கருப்பாக மாறுது, ரத்தம் போகல, வலிக்கும், தொட்டாலே வலிக்கும். உயிரோட்டம் இல்லை, அங்கே வலி இருக்கும், அந்த இடத்துல பாதையில் வலி இருக்கும். இறந்தது உங்களுக்கு வலி ஏற்படுத்தும். இப்போ நீங்க எனக்கு உயிர் வேண்டுமே, வலி விரும்புனீங்கன்னா உயிரோட்டம் உங்களுக்கு பிறக்கும். இதெல்லாம் தீராத இறுதி அவ்வளோதான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உணர்வு என்ன சொல்கிறது? எனக்கு இது மாற வேண்டும். நீங்கள் அதை நேர்ப்பவர்களாக இல்லை. உணர்வை நீங்கள் பின்பற்றவில்லை. உணர்ச்சியில் மனிதன் அறிவித்ததை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். அறிவித்தது சரிதானா, என்னுடைய உணர்வுக்கு சரிதானான்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எந்த ஒன்றும் மாறும். உங்களுடைய தீமைகள் நீங்க, உங்களை விட்டு தீங்கும். இறந்து விட்டீர்கள், மீண்டும் உயிர் பெறச் செய்கிறன்றான் அப்படின்னா எண்ணத்தை கொடுக்குறான் உங்களுக்கு. உணர்வில் அந்த எண்ணம் ஏற்படுகிறது. நான் உயிர் பெற வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. ஏற்றுக்கொண்டால் உயிர் பெறுகிறீர்கள், மீண்டும் உயிர் பெறுகிறீர்கள். நீங்க மீண்டும் மீண்டும் உணர்வின் பக்கம்தான் மீட்கப்பட வேண்டும். உணர்வு தான் உங்களை மீட்கும். அவனிடமே மீட்கப்படுவீர்கள்னா உணர்வு தான் உங்களை மீட்கும். அங்குதான் திரும்புவீர்கள். திரும்பி 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 உங்க உணர்வு பக்கம் தான் திருப்புவீங்க. குழந்தையா இருக்கும்போது அம்மா அப்பா நினைக்கிறீங்க, ஆனால் உணர்வு பக்கம் திரும்புறீங்க. நண்பர்கள் நினைக்கிறீங்க, ஒரு சூழல் வருது, உணர்வு பக்கம் திரும்புறீங்க. கணவன் மனைவி நினைக்கிறீங்க, உணர்வு பக்கம் திரும்புறீங்க. உங்கள் பிள்ளைகள் நினைக்கிறீங்க, உணர்வு பக்கம் திரும்புறீங்க. மீண்டும் மீண்டும் உங்களுடைய உணர்வு அங்குதான் நீங்கள் மீட்கப்படுகிறீர்கள்.
தற்காலிகமாக அவங்களுடைய சூழல் மாறிக்கிட்டே இருக்குது, அதுக்கு போகிறீங்க. ஆனால் மறுபடியும் உங்களை உணர்வு வர செய்வது, பிள்ளைகள் நான் வளர்த்தேன், இப்போ பிள்ளைகள்லாம் போயிட்டாங்க, நான் மட்டும் தனியாக இருக்கிறீங்க, உணர்வு பக்கம் திரும்புங்க. அதுக்காக எல்லோரும் விட்டுட்டு போகிறீங்க, புலம்புறக்காக இல்லை, எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாங்க, எல்லாரையும் வளர்த்தேன், எல்லாம் விட்டுட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க, ரெக்கம் உழைச்சிருச்சு போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா இல்லை, உணர்வு பக்கம் திரும்புங்க. அதுதான் உங்களை மீட்கும், சதா உங்களை மீட்கக்கூடியது அதுதான். உங்கள் உணர்வு தான் உங்களை மீட்கின்றது. நீங்கள் ஒரு ரீதியான அர்த்தம் எடுத்தீங்கன்னா அங்கேயே நின்றுவீங்க. அந்த அர்த்தம் எத்தனை காலத்தில் அதே அர்த்தம் சொல்லிகிட்டே இருப்பீங்க. அது கிடையாது, உங்கள் தேவைக்கு அது பயன் தராது. ஒவ்வொருத்தர் வேதம் அப்படிப்பட்டது இல்லை, டைனமிக். ஒவ்வொரு மனிதருக்கும் எல்லா காலத்திலும் அவனுடைய அன்றைய தேவைக்கு வழிகாட்டக்கூடியது வேதம். அதில் ஒரு சிரமம் வரும்போது தான் நீங்கள் மறுபடியும் திரும்புறீங்க. நீங்கள் உணர்ச்சியில் வாழும்போது ஒரு சிரமம் ஏற்படுகிறது உங்களுக்கு, அது வரைக்கும் திரும்ப மாட்டேங்கிறீங்க. உணர்வு பக்கம் திரும்ப மாட்டேங்கிறீங்க. உயிரூட்டக்கூடிய அந்த பாதையில் திரும்ப மாட்டேங்கிறீங்க. உயிரூட்டுவதை கவனிக்க மாட்டேங்கிறீங்க. அதை கொண்டு பெருமை அடைஞ்சிடுங்க. இப்போ ஒரு சிரமம் வருது, என்ன செய்யணும் தெரியல, இப்போ உயிரோட்டப்படுறீங்க. இப்போ எனக்கு அது நீங்கணும்னு என்ன வந்துச்சுன்னா இப்போ தான் மாறுறீங்க. இது மாறிக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு பக்குவம் படிப்படியாக விளங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. முன்னர் உங்களுக்கு நடந்த நிகழ்வும் இப்போ நிகழ்ந்துட்டு ரெண்டு ஒரு மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சிருக்கீங்க. வேதம் படிப்படியாக சிறுக தான் உங்களுக்கு விளங்குது. எந்த ஒரு விஷயமும் பொறுமை மேற்கொள்றதில்ல, பொறுமை வேணும்னு நீங்கள் விரும்ப ஆரம்பிக்கிறீங்க, உணர்ந்து விரும்ப ஆரம்பிக்கிறீங்க. பொறுமைன்னு சொன்னால் நீங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கதா போயிடும். பொறுமை நம்ம படித்தோமே, சொன்னாங்களே, கொஞ்சம் பொறுமையாக இருப்போம்ல. இயற்கையிலேருந்து அது உருவாகும். உங்கள் இயற்கையாக அது மாறும். முன்னைக்கு இந்த தடவை கொஞ்சம் அதோடைய ரியாக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு ரியாக்ஷன் கம்மியாக இருக்கும். அப்படியும் நான் ரொம்ப துடிப்பானவன் அப்படின்னா கொஞ்சம் வயசு வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நீங்கள் மெதுவாக தான் வைப்பீங்க. நடக்கும். நீங்கள் வயசாகிறதுக்கு காரணம் நான் எல்லாமே அவசரம் தான், நான் குதிப்பேன் பறப்பேன்னு சொல்கிறீங்களே, நீ ஒரு எடுத்து உட்கார்ந்த இடத்துல எந்திரிக்கிறதுக்கும் எந்திரிச்சு நீங்கள் உட்காரதுக்கும் ஒரு நேரம் எடுப்பீங்க. அதை சொல்லி கொண்டு வராங்க, பொறுமையை இயற்கையாக கொண்டு வரும். அதுக்காகத்தான் தவிர உங்களை ரத்தத்தை சுருக்கி உங்களை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்காக இல்லை, நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காகத்தான் நடக்குது. உணர்ந்துட்டா அது இல்லை, எனக்கு நடக்குது அப்படின்னு நான் உணர வேண்டியிருக்குன்னு அவ்வளோதான், குறையெல்லாம் கிடையாது. அவர் செஞ்சதுக்கு வந்திருக்கு, அதெல்லாம் நீங்கள் பேச வேண்டாம். யாரும் குறை சொல்லாங்க, அவர் செஞ்சதுனால வந்திருக்கு, அதெல்லாம் நீங்கள் பேச வேண்டாம். நான் செஞ்சது எனக்கு வந்துடுவேன்னு பயப்படுங்க வேண்டாம். அதை கொண்டு அவர் அப்படிலாம் செஞ்சால் அக்கறம் பண்ணார், அதனால் வந்திருக்கு அப்படி சொல்லாதீங்க. இந்த சூழ்நிலை எனக்கு வந்துடும்னு அதுக்காக காட்டப்படுது, உங்களுக்கு காட்டப்படுது. அது அவருடைய பாடு, அதுக்கு வந்தது, அது செஞ்சதுக்காக வந்ததுக்காக, செய்யாதுக்கு வந்திருக்காருங்கிறது அவருடைய விஷயம். உங்கள் விஷயம் என்ன, அதை பார்க்கும்போது எனக்கு இது வந்துடுங்கிற பயப்படுங்க. அதுதான், நீங்கள் யாரையும் குறை சொல்கிறதுக்கெல்லாம் கிடையாது, யாரோ தெரியும் சொல்கிறதுக்கு இல்லை, அதெல்லாம் பாடம், அது கிடையாது. கண்முன்னாடி நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ உங்களுக்கு காட்டப்படுது, உங்களை கவனிங்க. எந்த செய்தியும் உங்களுக்கு உங்கள் உணர்வை கவனிங்க. இதுலேருந்து என்ன படம், எனக்கு என்ன சொல்லப்படுதுன்னு மட்டும் கவனிங்க. அவர் என்ன பட போகிறாருன்னு யோசிக்காதீங்க. உங்கள் வேலைகளில் நீங்கள் என்ன யோசனை பண்ணாலும், எவ்வளோ நல்லது பலன் கிடைச்சாலும் அது அவருக்கு ஒரு நன்மையும் செய்யாது. நீங்கள் சொல்ல அவர் ஏற்றுக்கவே மாட்டார், அவர் உணரணும். அப்போது உங்களுக்கு அதுக்காக காட்டப்படுது, நீங்கள் என்ன உணர போகிறீங்க அதுக்காக காட்டப்படுது. அடுத்தவங்களை தீர்ப்பு சொல்கிறதுக்கே இல்லை, அவங்களுக்கு வழி சொல்கிறதுக்கும் இல்லை. வழி உங்களை கேட்கவே இல்லை. அவங்க முதல்ல வழி கேட்டால் சொல்லுங்கள், இல்லைன்னா சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க உணர்வை பின்பற்றுவாங்க. நீங்கள் சொல்லாட்டி இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உணர்வை கவனிங்க, அது நன்மை செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா ஊருக்கு உபதேசம் மாதிரி ஆயிரும். அதுலேயே இருக்கணும்னு விருப்பப்படுறேங்க. பட் புறச்சூழல் வந்து நம்மளுடைய அமைதியை கிடைக்கிற மாதிரி அந்த ஒரு சூழல் எடுக்கும்போது நம்ம திருப்பி உணர்ச்சி சூழலுக்கு போகிறோம்னாக்கோ அது மாதிரி டைமில் நம்ம ஒரு சகிச்சுன்னு அப்படியே வந்து உணர்வுலேயே இருக்கணுமா? அந்த மாதிரி டைமில் வந்து பக்குவம் அடைவீங்க நீங்கள். இப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க, மற்ற உபதேசமும் பண்ணுறது இல்லை. பட் நம்மளுக்கு வந்து அந்த அமைதியை கிடைக்கிற மாதிரி புறச்சூழல் வரும்போது நாம் அந்த நேரத்தை எப்படி கிடைக்க வேண்டியது, அதுதான் பக்குவம் அடைவீங்க. அந்த சூழல் அப்படியே இருக்க நீங்கள் இப்போ எந்த உணர்ச்சி உங்களுக்கு ஏற்படுதோ அதில் விட்டு நீங்குவீங்க. நீங்கள் அந்த பக்குவம் ஏற்படும். இப்போ என்ன செஞ்சு மாற்றலான்னு யோசிக்கிறீங்க இல்லையா, அது அந்த யோசனையே அங்கே இல்லாமல் போகும், அது கடந்து போயிட்டு இருப்பீங்க. அது நிகழும், அவருக்கு பொறுமையாக இருக்குங்க. அதுக்கு இடையில நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கான வழி தேடிட்டே இருக்கீங்கன்னா, எப்போ அது உங்களுக்கு இயற்கையாக மாறுமோ அது வரைக்கும் தேடிட்டே இருப்பீங்க. அப்புறம் இயற்கையாக மாறும். அப்போது நீ என்ன சொல்லுவீங்க,
போதி மரத்துக்கு கீழே உட்காந்ததுனால எனக்கு ஞானம் கிடைச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுங்க. புரியுதா? போதி மரத்துக்கு கீழே உட்காந்ததுனால ஞானம் வரல. ஞானம் வரும்போது அங்கே உட்காந்துங்க போய், அப்போ இந்த மரத்தினால தான் வந்துச்சுன்னு சொல்கிறீங்க. அது வரைக்கும் நீங்கள் அலைஞ்சிட்டே இருப்பீங்க, கிடைக்காது அந்த காலம் வரைக்கும். உங்களுடைய இயற்கையாக ஆகும்போது அது வரும். அது வரைக்கும் நீங்கள் செய்கிற முயற்சியெல்லாம் வீணுன்னு சொன்னால், முயற்சியை பண்ண சும்மா உட்காந்துட்டு போய் எல்லாம் வந்துடும் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி புரிஞ்சுக்கிறேன். மறைவான ஒன்று அறிவிக்கப்படுது, அதுக்கு பதிலாக சொன்னது அப்படியே எடுத்துக்கிறது, அப்படி அர்த்தம் எடுத்துக்கிறது. இப்படி தான் சொன்னார், நான் நேரடியாக கேட்டேம்மா சொல்லும்போது, நான் நேரடியாக கேட்டேம்மா இப்படி தான் சொன்னார்மா. இல்லை, நீங்கள் கேட்டது தப்பு, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது தப்பு. உங்கள் மனநிலையில் நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டீங்க. நீங்கள் திருப்பி கேள்வி கேட்கல, தெளிவுபடுத்திக்கல. நேரில் இருக்கும்போதே நீங்கள் தெளிவுபடுத்தாத போது தப்பான அர்த்தம் எடுத்துக்கிட்டா அவர் புத்தகம் உங்களுக்கு என்ன வழிகாட்டும்? புதுசாக பதில் சொல்லுமா உங்கள் கேள்விகள்லாம்? அப்புறம் ஏன் தொடர்ச்சியாக நான் அனுப்பிக்கொண்டே இருக்கேன், என்ன புரியுதா? வேதையா அப்படி சொல்லுதுன்னு நீங்கள் ஒருத்தரை பிடிச்சிக்கிறீங்க. இல்லை, வழிகாட்டாதவங்க பிரிவினை உண்டு பண்ணும், கலகத்தை உண்டு பண்ணும், சண்டை உண்டு பண்ணும், சச்சரவை உண்டு பண்ணும், பலன் தர. பக்குவம் அடைவீங்கன்னு மட்டும் புரிஞ்சுக்க. அந்த சூழல் இப்போ என்ன நினைவுபட்டதுன்னா, இந்த சூழல் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது. என்னன்னா, நான் இன்னும் பக்குவம் அடைய வேண்டியிருக்கு, அவ்வளோதான். உங்களுக்கு புரிதல். அப்போ இன்னும் பக்குவம் அடைய வேண்டியிருக்கு. இந்த சூழல் என்னை கோவப்படுத்துது, அது நிஜம், அதான் அப்போ இயற்கை. அது அதிக பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கக்கூடியங்கிறத உங்களை வழிகாட்டிகிட்டே இருக்குது. அதனால நீங்கள் விலகுறீங்க, ஒதுங்குறீங்க. ஆனால் வழி நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. வழி வேணுங்கிற உங்களுக்கு எண்ணம் தான் இருக்கு இல்லையா? அது மாதிரி தான் உங்களுக்கு முயற்சி. அப்போ என்ன சமாதானத்தை ஏற்படுத்துமோ அதை செய்கிறீங்க அந்த நேரத்தில். ஆனால் இன்னும் அதிகமாக விரும்புகிறீங்க, அதுதான் அங்கே அறிவிச்சது. கொஞ்சம் பொறுமையோட பொறுமையை கேளு. அது இப்போது அந்த சிந்தனையோடு நீங்கள் செய்யும்போது அதற்குரிய கூலி உங்களுக்கு கெட்டது கிடையாது. நீங்கள் தவறு தான் பண்ணுறீங்க, ஆனால் கெட்டது வந்து சேராது. ஏன்னா நீங்கள் திருந்தணும்னு விரும்பிக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா? என்ன செய்ய தெரியல, இயற்கையாக இன்னும் மாறல. இன்னும் கொஞ்சம் கேடுகள் இருக்குது, அந்த கேடுகள் நீங்கிற வரைக்கும். ஏன்னா நன்மையை உங்களுக்கு கொடுக்கப்படும் போது நீங்கள் அது தீமையோடு கலந்து அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடக்கூடாது, கேடாக மாற்றிடக்கூடாது இல்லையா? அதனால் அந்த தீமைகள் நீங்கள் பக்குவப்படுறது தான் தீமைகள் விளைவுக்கான சூழல். இப்போ நன்மை கொடுக்கப்படும் போது நன்மையாக அமையும். உணர்வுக்கு தெரியாது. உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாதீர்கள். விருப்பம் இருக்கிறீங்க இல்லையா, அந்த எண்ணத்தை மட்டும் கொள்ளுங்க. முயற்சி செய்யாமல் இல்லை, முயற்சின்றது நீங்கள் நன்மையை விரும்புகிறீங்க, என்ன தெரியுமா செஞ்சுட்டு வர்றீங்க, வழி அமையும். அதாவது பக்குவம் அடைகிறதா வழி. அப்புறம் அது லேசாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் அதே சூழல் நடக்கும், ஆனால் முன்னர் நீங்கள் பட்ட அந்த கஷ்டம் இப்போ இருக்காது. இந்த சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் அந்த நிகழும் போது அந்த அர்த்தம் புரியும். அந்த சூழல்கள் நீங்களுக்கு நிகழும் போது நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா, என்ன வேணும்னு கேட்டீங்களே, அது நடக்கும்போது தான் இதைத்தான் அன்றைக்கி சொன்னாங்கன்னு புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி உங்கள் உணர்வுக்கான பதில். உணர்வு தான் அறிவிக்கும். பொறுத்திருங்க, நீங்கள் தவறாக இல்லைங்கிறது மட்டும் இப்போ அறிவிக்கப்படுது. சரியாக இருக்குங்கிற அந்த சூழல் உங்களுக்கு அறிவிக்கும் போது தான், அதாவது நீங்கள் நேரடியாக கற்றுக்கொள்ளும் போது, உணர்வு கற்றுக்கொள்ளுறீங்களா, இதுதான் இறைவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது, அப்போ தான் நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிறீங்க. அதனால எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் என்ன அந்த அளவுக்கு வழங்கியிருக்கீங்களோ அதை எடுத்து சொல்லுங்கள், கண்காணிக்கிறீங்க. அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு நீங்கள் கண்காணிக்க வேண்டியதில்லை. அந்தளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது. உங்கள் உணர்வு தான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். வேதம் உணர்வு. ரெண்டாவது 100% அப்சல்யூட் அப்படி நினைக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் ரொம்ப சுத்தம், இதில் ரொம்ப கரெக்டு அப்படி ஒன்று கிடையாது. ஏன்னா அது எல்லையே இல்லாத வளர்ச்சி. அது நன்மை எல்லாத்துக்கும் எல்லை இல்லாத வளர்ச்சி. நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு நான் அப்புறம் இப்படி ஆயிடுச்சு, ஒரு தடவை இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் முழுமை பெற்றதாக நினச்சிக்கிட்டு நான் தவறிட்டேங்கிற நினைக்கிறீங்க. எந்த ஒன்றிலையும் நம்ம முழுமைன்றது எல்லை இல்லாதது. நம்மளை விட உயர்வானது முழுமைன்னு நினச்சிட்டு இருக்கோம். அங்கே போனால் தான் இன்னும் இருக்குன்னு தெரியும். இருக்கிற நிலையில் இன்னொன்று காட்டப்படுது, அது முழுமை நினச்சிட்டு இருக்கோம். அது எனக்கு இன்னும் வரலன்னு நீங்கள் அங்கே போகும்போது இன்னொன்று நிற்குவாங்க, அதை விட இன்னும் மேலான நிற்குவாங்க. புரியுதா? மனிதனுக்கு அது நிலையே இல்லை. ஆனால் அடைந்து விட்டதாக நீயே கடவுள்னு சொல்லி கொடுத்துருக்கான். நீ கடவுளாகிடுவேன்னு, அதாவது முழுமை அடைந்து விடுவான்னு சொல்கிறான். அப்படி ஒன்று கிடையாது. நமக்கு புரியல அது அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை விட மேலானது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம்.
அப்படி கிடையாதுன்னா மொத்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லை. நீங்கள் என்ன நினச்சிட்டீங்களோ அதை விட மேலானது அங்கே நீங்கள் போகும்போது தெரியும். அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் அதுதான் மேலான நினச்சிட்டு இருப்பீங்க. அங்கே போனோன்னு இன்னும் மேலானது இருக்குதுன்னு தெரியும். அப்போ அப்பயும் அதே கேள்வி நின்றுக்கிட்டே இருக்கும். இதை விளங்கி கொள்ளும்போது பொறுமையாக இருக்கிறீங்க. அப்போ தான் உதாசீனப்படுத்துறீங்க, இது இல்லை அப்படி. புரியுதா? நம்மளுக்கு பக்குவம் கிடைக்க அந்த நிலையை அடைய அடுத்த நிலைக்கு வருவோம். அந்த நிலைக்கு வந்துகிட்டே இருக்கிறவங்கள நம்ம கவனிக்கிறோம். அப்போ தான் உதாசீனப்படுத்துகிறோம். பெருசாக இல்லை, பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. அவங்க வளர்ந்து வர்றாங்க, திருப்தி அடைகிறீங்க. தங்களுக்கு பின்னால் வர இருப்பவர்களை கண்டு அவர்கள் திருப்தி அடைகிறார்கள். நீங்கள் சிகரங்களில் இருக்கும் பொழுது உங்களின் பாதையில் பயணம் கொண்டு வரக்கூடியவங்களை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் திருப்தி அடைகிறீங்க. இவங்க உயர்ந்து வருவாங்க. அப்படி நீங்கள் உயர்ந்து வந்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு முடிஞ்சிச்சு இல்லை. நீங்கள் சிகரங்கள் இருக்கீங்கன்னா அதுக்கு மேலே சிகரமே இல்லைங்கிற மாதிரி இல்லை. நீங்கள் சிகரத்தின் மேலே போய்கிட்டே இருக்கிறீங்க, பணிவோடு இருக்கிறீங்க, உயர்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உயர்ந்து வரக்கூடியவங்களை பார்க்கும்போது நீங்கள் திருப்தி அடைகிறீங்க. எல்லையே இல்லாத ஒரு நிலையில் உங்களை விட்டு வைக்க நாடவில்லை. மற்றொன்று இருக்கிறது, நீங்கள் தகுதி இன்னும் பரவில்லைன்னு சொல்கிறான். இது என்றென்றும் உண்டு உங்களுக்கு. மற்றொன்றும் இருக்கிறது, எப்பயுமே இருக்கிறது. மற்றொன்றும் இருக்கிறது. விளங்க விளங்க உங்களுக்கு இன்னும் விசாலமாகிக்கிட்டே இருக்கும். விளங்க விளங்க விசாலமாகும்போது சின்ன விஷயம் இல்லையா? அருளில் நீங்கள் பெருகும் பொழுது, விசாலம் அடையும் பொழுது, எதெல்லாம் நீ கஷ்டம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சாதாரணமாக. இப்போ நீங்கள் நெருக்கடின்னு சொல்கிறீங்களே, அது என்னால் இருக்க முடியலன்னு நீங்கள் அங்கே உயரும்போது அது சாதாரணமாகும். 2 பைசாவை எடுத்து பாக்கெட்டில் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கீழே போட்டக்கூடாது, சரியா? நீங்கள் 10 ரூபா கூட எங்கே போட்டேன் சரி அப்படி இருக்கு இல்லையா? இன்னும் 100 ரூபா பற்றி நினைக்கிறவங்க, 1000 ரூபா பற்றி நினைக்கிறவங்க இருக்கலாம், இருந்து தராங்க இல்லையா? பொருள்லையும் அருளில் நீங்கள் பெருகும்போது எது இப்போ நெருக்கடி நீங்கள் சொல்கிறீங்களோ அதை விடுவீங்க, அந்த இறுக்கத்தை விடுவீங்க. நன்மை பணிவில் வளர்கிறது, தீமை பெருமையில் வளர்கிறது. உனக்கே நாங்கள் பணிகிறோம், நன்மையில் வளர்வதற்காக பணிகிறோம். நீங்கள் நன்மையில் வளர வேண்டும் என்றால் பணிந்தவர்களாக உனக்கே நாங்கள் பணிகிறோம். பெருமையில் நீங்கள் யாருக்கும் பணிய மாட்டீங்க, பெருமையில் நீங்கள் யாருக்கும் பணிய மாட்டீங்க. தீமையில் உயர்ந்துட்டு இருப்பீங்க, நல்லதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அங்கே தான் கெட்டது யாராவது உயர்வாங்களா இருப்பாங்களா? ஐயா அப்படியே இருக்காங்க, அது நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம குடும்பத்தில் இப்படி தானே பண்ணணும், நம்ம ஜாதி என்ன அப்படி வீட்டில் திருப்பி சொல்லும்போது அது உங்களுக்கு பெருமையாக போயிடுது. நம்ம ஜாதியில் இப்படி தானே நம்ம பண்ணணும் இல்லையா? நம்ம மதத்தில், நம்ம நாட்டில், நம்ம ஊரில், நம்ம இடத்துல அப்படின்னு அவங்களை சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் அது பெருமையாக நீங்கள் கிளம்பிக்கிறீங்க. அந்த கெட்டதில் வளர்வீர்கள். கெட்டதும் தெரியாது, ஏன்னா அது பெருமையாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அது கெட்டதுன்னே தெரியாது. இனி அது உங்களையே பாதிக்கும் போது அப்போ கூட நீங்கள் உயிர் பெற்றால்தான், உணர்வை பின்பற்றினால்தான் உயிர் பெறுவீங்க, இல்லைன்னா உயிர் பெற மாட்டீங்க. உணர்வில் மனம் அமைதியாக இருக்கும், உடல் இயங்கும், உருவங்கள் இயங்கும். உணர்வில், உணர்ச்சியில் மனம் இயங்குது, உடல் இயங்காமல் இருக்கும். உணர்ச்சியில் கோபத்தில் அப்படியே ஸ்தம்பிச்சுட்டு போயிட்டேன்னு சொல்லுங்க, பயத்தில் உறைஞ்சு போயிட்டேன்னு சொல்லுங்க. நன்மையில் உடல் இயங்கும், மனம் அமைதியாக இருக்கும். தீமையில் மனம் இயங்கும், உடல் இயங்காது. விருப்பமாக செய்யும்போது எங்கே களைப்புன்னு சொல்ல மாட்டீங்க. நீங்கள் தூங்கும்போது கூட எனர்ஜியோடு தான் தூங்க போவீங்க, சக்தியோடு தான் தூங்க போவீங்க. ஓய்வு கூட சக்தியோடு இருக்கும். ஓய்வுங்கிறது பொத்தின் கீழே விழுறது இல்லை. எல்லாத்துலேயும் பல நிலைகள் இருக்குது. நீங்கள் அப்சல்யூட்டாகவே எல்லா பதிலையும் எதிர்பார்க்குறீங்க. சுவிட்ச் போட்டால் எரியணும், சுவிட்ச் போட்டால் ஆஃப் ஆகணும், அப்படி நம்ம எல்லாமே நம்ம யோசிக்கிறோம். நிலைத்திருப்பது இந்த வாழ்க்கை முடியும் போது இருக்குது, நிலைச்சிருக்குது இருக்குது. இந்த உடல் அழியும் பொழுது நிலைச்சது இருக்கும். ஏன்னா உடல் அழியும் போது உங்களுடைய மனம் உயிர் மட்டும் இருக்குது, அது அழியாது. அங்கே தான் நிலையானது உண்டு.
இவன் என்ன சொல்கிறான், நீ மறுபடியும் வருவீங்க, நாயா வருவ, பண்ணியா வருவ, காக்காயா வருவேன்னு சொல்கிறான். நிம்மதியாக இருக்க விட மாட்டான். மனசை பார்த்துலேயே வச்சுருப்பான். மனசு அமைதியில் இருக்கணும். நான் மறுபடியும் நாயா பறக்க போகிறானோ, பண்ணியாக பறக்க போகிறானோ, ராஜா வீட்டில் பறக்க போகிறானா, இவன் வீட்டில் பறக்க போகிறானான்னு உங்களை பார்த்துலேயே வச்சுருப்பான். அதுதான் நியதின்னு வேற சொல்லி கொடுப்போம். மனம் அமைதி அடைவதற்கான வழி அறிவிக்க சொன்னால் மனம் பாடத்திலே வச்சுருப்பான் சாகிற வரைக்கும். புரியுதா? உடல் அசைவு இல்லாமல் ஆக்கி இவன் கட்டி கூட போகிறது, தண்டனை கொடுக்கறத கட்டி போட்டுருவான். கட்டி போட்டு தண்டனை கொடுப்பார் அவர். ஆனால் மனம் பதறிக்கிட்டே இருவாங்க இல்லையா? இல்லையா? உங்களை கட்டி போட்டுட்டு உங்களுக்கு பிடித்த யாரோ ஒருத்தரோ அவங்கள சித்திரவதை பண்ணுறது, உங்களை பார்த்துட்டு ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? மனம் பதறிக்கிட்டு இருக்கு இல்லையா? நன்மை மனம் அமைதியாக இருக்கும், உடல் அசையும். தீமை மனம் அசையும், உடல் அசையாது. இதெல்லாம் நீங்கள் பெரிய அறிவுன்னு நினச்சிக்கிறீங்க. மனிதனை சித்திரவதைப்படுத்துறதுக்கு புது புது வழியை கண்டுபிடிக்கிறீங்க. உடலை அசைவிட்டு ஆக்கி 4 தவளையை குத்தி அறுத்து படிக்கணும் உங்கள் படிப்பு இல்லையா? அசைவிடாமல் ஆக்கி உடலை அசைவிடாமல் செய்வதுதான் உங்களுடைய அறிவு. உடல் அசையணும். வேதம் உங்களை உடலை அசைவதற்காக. நீங்கள் வேதத்தின் பேரை சொல்லி ஒரு வேலையும் செய்யக்கூடாது, அமைதியாக இருக்கணும், ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க சொல்லியிருக்கு வேதத்தில். அப்படின்னு எல்லாரும் நான் ஒன்றும் செய்யாமல் இருக்க போகிறேன், சும்மா உட்காந்துட்டு இருந்தால் சோறு வந்துடுவோங்கிற மாதிரி தெய்வம் கூரை பிச்சுட்டு கொடுப்போம். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை, வாயை மட்டும் திறந்து மூணுனா போதும். ஒரு கையும் காலை கொடுத்துருக்கு இல்லையா? எல்லாம் கோயிலையும் மசூதிலையும் சர்ச்சிலையும் போய் உட்காந்துக்கிறாங்க. ஒன்றும் செய்யாமல் இருந்தால் எல்லாம் வந்துடும். உங்கள் உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்காது. உடல் அசையணும். நீங்கள் உட்காந்துட்டு எல்லாம் செய்ய நினைக்கிறீங்க, ஒன்றும் நடக்காதீங்க. எல்லா நோய்களும் வந்துடும். ஏன் கோயில் சர்ச்சு மசூதியில் இருக்கிறவங்களாம் நோய் வருது? இதுதான் காரணம். உடலை அசையாமல் வச்சுருந்தான். இப்பயும் யாரையும் நினச்சி தீர்ப்பு வைக்காதீங்க. ஒரு விஷயத்தை விளங்கும் போது நமக்காக சொல்லப்படுதுன்னு அர்த்தம். யாரும் இவர் அப்படித்தான் அவர் அப்படித்தான் அங்கே போயிடாதீங்க. அது போகவே கூடாது. யாரை பற்றியும் தீர்ப்பு சொல்லாதீங்க, என்னைக்கும் நினைக்காதீங்க. ஒரு செய்தி வரும்போதெல்லாம் நான் எப்படி இருக்கணுங்கிறத அறிவிக்கிறதுக்காக வருது. யாரை பற்றியும் குறை கிடையாது, நமக்கு கூடாது.